ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலேயே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பாப்பாவுக்கு பாக்ஸ் இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் தான் பண்ண போகிறேன். அப்படியே நம்மளும் டிஃபனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பால் ஊற்றி வைக்கணும். வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரைடேனால் மார்னிங்கே கோலம் போட்டேன். பால் ஊற்றி வச்சாச்சுங்க. இப்போ கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணலாம். வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி கொத்தமல்லி சட்னி வைக்கிறேன்னு பாருங்கள். இப்போ கொத்தமல்லிக்கு சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா வரமிளகாய், பூண்டு, இது கடலப்பருப்பு, இது உளுந்தம்பருப்பு, புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு செல் தேங்காயும் போடுவேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. இதை வச்சு இன்றைக்கி சட்னி பண்ணலாம் பாருங்கள். ஆயில் போட்டேங்க 2 ஸ்பூனு. இப்போ இதை எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டேங்க. இது கொஞ்சம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஈஸி தாங்க. பட் மதியம் வரைக்கும் குழந்தைங்க வச்சுருந்தாங்கனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் பயம் இருக்காது. வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்றதுனா ஓகே. மதியம் வரைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி புளி வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இது மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாக்ஸ் கட்டுறதுக்கும் நமக்கு மிளகாய் போட்டாச்சுங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். மிளகாய் பூண்டு ஒட்டியே போட்டுக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாய் ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாங்க, அது நல்லா இருக்காது. போதும், இவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆற வச்சுட்டு நம்ம தலையை ஃப்ரை பண்ணலாம். இப்போ தலை போட்டேங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தலையை நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பருப்பு, மிளகாய், பூண்டு, இதில் தேங்காய் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தலையை சேர்த்து அரைச்சிக்கலாம். கொரப்பாக அரைச்சாச்சுங்க. இப்போ தலையை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொரப்பாக அரைச்சாச்சுங்க. அதில் தலையும் புளியும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு. க்ரீன் கலரில் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாப்பா கொடுத்துட்டு லன்ச் பேக் பண்ணிடலாம்.